சரி, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம், 1வது அதிகாரம் 23வது வசனம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏன் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு, எங்கள் இருதயங்களை ஆட்கொண்டு எங்களோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். இதுதான் அடையாளம். எதுக்கு இந்த அடையாளம்? கடவுள் மனிதனோடு இருக்க போகிறார். கடவுள் அப்போ இதுக்கு முன்னாடி மனிதனோடு இல்லை. அவர் பரலோகத்தில் இருந்தார், மனிதன் பூமியில் இருந்தான். மனிதனுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். அவர் ஒரு அவதாரமாய் வருவார், அல்லது ஒரு தோற்றத்தில் வருவார். வந்து மனிதனுடைய தேவைகளை என்ன செய்வார்? சொல்லுங்க, செய்து வருவார். அது எல்லா மனிதருக்கும் சொல்ல முடியாது. அவரை பின்பற்றி அவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு விருந்தாடி போல வருவார், ஒரு தோற்றத்தில் வருவார், மனுஷனாக வருவார், தூதனாக வருவார், வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இனி அப்படி அல்ல. மனிதனோடு கூடவே இருக்க போகிறார். மனிதனோடு கூடவே இருக்க போகிறார். இந்த மனுக்குலத்தோடு கூட இருக்க போகிறார். அப்படி வர்றது எப்போ? அதுக்கு என்ன அடையாளம்? அப்படி கடவுள் மனிதனோடு இருக்க போவதற்கு என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். கன்னிகை என்று சொன்னால் திருமணமாகாத பெண், இளம்பெண். திருமணமாகாத ஒரு இளம்பெண் கர்ப்பவதி ஆவாள். திருமணம் ஆகாத ஒரு பெண் எப்படி கர்ப்பமாக முடியும்? அது மனுஷரால் முடியாது, தேவனால். இப்போ கடவுள் கூட மனிதனாக பிறக்கிறதுக்கு யார் தான் தேவை? உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக சொல்லுங்க. ஒரு பெண் இல்லாமல் பிறக்கவே முடியாது. என்னதான் ஆம்பளையாக இருந்தாலும் யார் தேவை? பெண் இல்லாமல் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் பிறக்கவே, ஒரு மனிதன் பிறக்கவே முடியாது. கடவுள் மனிதனாக பிறப்பார். ஒரு கன்னிகை வயிற்றில் பிறப்பார். கல்யாணம் ஆகாத இளம்பெண் வயிற்றில் வந்து அவதரிப்பார். அவருக்கு என்ன பெயர் வை? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். இருப்பார், அடையாளத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இம்மானுவேலாக தேவன் கூடவே இருக்கிறார். அவர் கூட இல்லாவிட்டால் என்ன? அவர் கூட இல்லாவிட்டால் எல்லாமே நமக்கு நஷ்டம்தான். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் நடத்தி வர பெரும்பாடாகி போச்சு. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்குது. நீங்கள் மட்டும் என் கூட வரலைன்னா, இருக்கலைன்னா நான் வரல. அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், வருவேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? அவர் கூட இருந்துட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும். ஏன்னா திடீர்னு தண்ணி இல்லாமல் போயிடுது. இந்த ஜனங்க போகிற தண்ணி கேட்குறாங்க. நல்ல வேலை அன்றைக்கி பாறைக்கிலேருந்து என்ன வந்துருச்சு? அந்த பாறைக்கிலேருந்து தண்ணி வந்ததுனால நாங்கள் என் பிரச்சனை சமாளிக்க முடிஞ்சது. திடீர்னு சாப்பாடு இல்லைன்றா, வானத்துலேருந்து என்ன விழுகுது? மண்ணா விழுது. ஏதோ ஒரு 4 நாளைக்கு விழுகலைன்னு வச்சுக்கோங்க வானத்துலேருந்து. நான் எப்படி இந்த பயில்களை சமாளிப்பேன்? ஏதோ கிருபையாக டெய்லி என்ன வருது? மண்ணா வருது. டெய்லி சாப்பாடு கிடைக்குது.
ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வாட்டில் போட்டு என்னை கோவப்பட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற சேட்டையை பார்த்துக்கிட்டு நான் இவங்களை சமாளிக்கவே சொல்லுங்க முடியாது. அதனால நீங்கள் என் கூடவே இருந்தால் போதும். எதுனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவே பிரச்சனை. ஆகவே இயேசு நம்மோடு கூட இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். மார்த்தாள் மரியாள் தம்பி லாசர், அவனுடைய கூட பிறந்த தம்பி சுகம் இல்லாமல் போயிட்டான், சாகுற மரண தருவாயில் இருக்கான். ஏசப்பாவுக்கு சொல்லி விட்றாங்க. அவர் இந்த வாரன்ட்டு லேட்டாகி போச்சு, மறிச்சிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாள் கழித்து வர்றாரு, துஷ்டி கேட்க வர்றாரு. எனக்கு ரொம்ப ஊழியத்தினால வர முடியாமல் போச்சு, ஒன்றும் நினச்சிக்கிறாதியப்பா அப்படின்னு சொல்லி மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட துஷ்டி கேட்க வர்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பிள்ளைகள்? 21ஆம் வசனத்தில், யோவான் 11:21, நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, என் தம்பி செத்திருக்க மாட்டான். நீர் எங்களோடு இருந்தால், அப்படி என்றால் நஷ்டம் வராது. ஆண்டவர் கூட இருந்தால் நமக்கு என்ன வராது? நஷ்டம் வராது. ஆண்டவர் கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ கூட இருந்தா எனக்கு ஒன்றுமே வராது. இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை செலக்ட் பண்ணார். எதற்கு? கூட இருக்க. மார்க் 3:16 வசனத்தில் சொல்லியிருக்கு, 12 சீஷர்களை எடுத்ததே எதுக்கு? கூட இருக்கு. ஒன்று இவர் அவங்க கூட இருக்கணும், அவர் இவங்க கூட இருக்கணும். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்க. எதுக்கு 12 பேரை செலக்ட் பண்ணார்? இவங்களுக்கு என்ன தேவை? அவர் நம்ம கூட இருக்கணும், அவர் இவங்க கூட இருக்கணும். இப்போ நம்மளை, உங்களை, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததே நம்ம அவர் கூட இருக்கிறதுக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை சாப்பாடு போட்டார். 5 அப்பத்தை கொண்டு பிக்க சாப்பாடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பிரெட்டு வந்துக்கிட்டே இருக்கு. பிக்க சாப்பாடு பிரெட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த அதிசயத்தை அவங்க ஒரு நாள் பார்த்ததே இல்லை. மீதி எத்தனை கூட இருக்கு? 12 கூட. இப்போ ஏசப்பா, டேய் வாங்கடா, நமக்கு இப்போ இந்த மானத்தை காப்பாற்றி இந்த ஜனங்களெல்லாம் பசி இல்லாமல் அனுப்பிவிட தேவன் உதவி செஞ்சுருக்கார், நம்ம போய் ஜெபம் பண்ணி நன்றி சொல்லுவோன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே ரொம்ப அர்ஜென்ட்டு, இந்த கூடையை பூரா கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொடுக்கணும், இந்த அதிசயத்தை நாங்கள் வீட்டில் போய் சொல்லணும், நீங்கள் போய் ஜோமனுக்கு போங்க, மலை பக்கம் போங்கன்னு மலைக்கு அனுப்பி விட்டானுங்க. யாரை? ஏசு மலையில் ஜோமனை போகிறாரு. இவங்க 12 கூடையும் தூக்கிட்டு ஒரு படகை பிடிச்சி, கப்பலை பிடிச்சி நேராக அவங்க ஊருக்கு போகிறாங்க. இவருக்கு ரொம்ப வேதனை. திங்கிறதுல சந்தோஷப்படுறதுல மட்டும் கூட இருந்தியலே, நன்றி சொல்கிறதுக்கு கூட இருக்க வேண்டாமா? இப்படி போகிறாங்களே, நான் என்னோட இருக்கத்தானே இவங்களை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார். யார்? ஏசப்பா. போகிறாங்க. 14 அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 24 வசனத்தை எடுங்க. படகு நடுக்கடலிலே போயிடுச்சு. இப்போ படகு எங்கே போய்கிட்டு இருக்கு? நடுக்கடலில் போயிடுச்சு. நடுக்கடலில் போகும்போது ராத்திரி நேரம், சாயங்காலம், இது நைட் ஆயிடுச்சு. எதிர்காற்றாக இருந்ததினால் அலைகளினாலே அப்படியே படகு அலையுது. எங்கே போய்? நடுக்கடல் வர போக விட்டார். போகும்போது ரொம்ப குஷியில் போனாங்க. கொண்டு போய் எப்படியாவது வீட்டில் இந்த கூடையை காட்டணும், இந்த அப்பத்தை காட்டணும். யாரை மறந்துட்டாங்க? ஏசப்பா மறந்துட்டு அவர் ஒத்தையில் போட்டு போயிட்டாங்க. அவர் ஒத்தையில் கிடந்து ஜெபம் பண்ணிட்டாங்க. இவன் நடுக்கடலை ஓட்டணுன்னு மாட்டிக்கிட்டு. எதிர்காற்று. 5 வசனம் சொல்லுது, 25 வசனம். அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரை போய் சேர முடியல, விடிஞ்சிருச்சு. எத்தனாவது சாமம் வந்துருச்சு? 4ஆம் சாமம் வந்துருச்சு. இன்னும் கரை போய் சேரல. ராத்திரி பூரா அந்த 9 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருக்கு, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ராத்திரியில் 9 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒரு நைட்டு பூரா தண்டு வலிச்சுட்டு கிடக்காங்க. ஏன் போக முடியல? எதிர்காற்று. எதிர்காற்றுனால ஒரு ஸ்டெப்பு படகு போனால் அடுத்த ஸ்டெப்பு படகு எங்கே வந்துடுது? அங்கனே வந்து விழுது. அப்படி போவாங்க, அப்புறம் வந்துடும். அடுத்த அலை தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சிடும். அடுத்த அலை தண்டு வலிச்சு போவாங்க, அடுத்த அலை தூக்கி இங்கே வச்சிடும். இப்படி முழுவதும் நடுக்கடல்லே கிடக்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை? யாரு கூட இல்லை? ஏசப்பா இல்லை. ஏசப்பா இல்லை.
சரி என்ன செய்ய, மன்னிப்போன்னு மன்னிச்சு ஏசப்பா என்ன செஞ்சார், தண்ணின்னு கூட பார்க்காம தண்ணியில் நடக்கிறார். தண்ணியில் நடந்து போகிறார், காப்பாற்ற யாரை, தம்முடைய ஜனங்களை வந்தார். இப்படித்தான் இயேசு இல்லாவிட்டால் நாமும் நடுக்கடலில் போய் தத்தளிப்போம். இயேசு இல்லாத வாழ்க்கை வேண்டாம். அவர் நம்ம கூடவே இருக்கணும். எதற்காக உங்களை என்னை தெரிந்தெடுத்தார்? கூடவே. நம்ம அதுக்கு முன்னாடி கடவுள் இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு நம்ம கடவுள் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இதே போல் ஒரு தடவை இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட படகுல போனார். அப்போனா ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் நினச்சோம். வந்துச்சே பாருங்களேன், என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். அப்போ என்ன செஞ்சார்னு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம். எப்படி இயேசு இருந்ததுனால என்ன சமாளிக்க முடிஞ்சது, எப்படி அவங்க பத்திரமா போக முடிஞ்சது பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் படகுல ஏறுறாரு. இப்போ யார், ஏசப்பா படகுல ஏறின உடனே சீஷர்களும் என்ன செய்கிறாங்க, 12 பேரும். ஏன்னா அவர் கூட தான் இருப்பேன்னு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம அவர் கூட தான் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லது. அப்படி சொல்கிறவங்க ஒரு இல்லையா சொல்லுங்கள். ஏசு நம்ம கூடவே இருக்கணும். இப்போ படகுல ஏசு ஏறிட்டார், சீஷர்களும் படகுல ஏறிட்டாங்க. அப்பொழுது படகு அலைகளினாலே அதே மாதிரி அலை வருது, அலை எழும்புது. என்னென்னா பெரிய பெரிய அலையாக எழும்புது. எலும்பி அப்படியே வந்து படகை மூடுற மாதிரி வருது. அப்படியே தண்ணி படகுக்குள்ள வருது. அப்புறம் அள்ளி வெளியே ஊற்றுவாங்க. அடுத்து ஒரு அலை வந்து அப்படியே தண்ணியை விடுவோம். ஐயோ, முழுவதும் இந்த அவஸ்தை. ஆனால் யார் இருக்கா படகுல? ஏசப்பா இருக்கார். ஆனால் என்ன செய்கிறாரு, நித்திரையாக இருந்தால் தூங்குறாரு. அப்போ இயேசு கூட இருந்தாலும் என்ன செய்ய விடக்கூடாது, தூங்க விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில் இயேசு 30 நாள் அவரோட ஜெபிக்கணும்னு கூப்பிட்டோமே, வந்தியெல்லாம் தூங்க வச்சிட்டீங்களே. அவரோடு கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கணும். அவரோடு இருந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு தான் ஜெபம். அவரோடு டெய்லி பேசணும். அப்போ தான் அவர் தூங்க மாட்டார். நீங்கள் பேசலைன்னா தூங்கிடுவார். அப்போ இயேசு கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இயேசு கூட இருக்கணும். என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே அவரை எழுப்புறாங்க. அடுத்த வசனத்தில், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் என்ன செய்கிறோம், மடிஞ்சு போகிறோம், சாக போகிறோம், எங்களை என்ன செய்யுங்க, ரட்சிங்க. இயேசு எழுந்தார். அற்ப விசுவாசிகளேன்னு 2 திட்டு வாங்கினாங்க. அதட்டினார். காற்றும் கடலும் அதட்டினார். அப்படி என்ன செஞ்சிருச்சு, அமைதியாயிடுச்சு. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ படகுலே வந்த புயல் காற்று, அலை காற்று எல்லாம் அடங்கி இப்பொழுது படகு ஸ்மூத்தாக போகுது. இந்த அளவுக்கு அவருடையதான படகு சமாதானமாய் அமைதலாய் போக காரணம் என்ன? யார் இருந்ததுனால? பிரச்சனை வந்துச்சு, ஆனால் தீர்க்கிறதுக்கு வழி இருக்கு. இயேசு கூட இருந்தால் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், வியாதி வரும், காரியங்கள் வரும். ஆனால் யார் இருந்துட்டா போதும், இயேசு இருந்தால் போதும், எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அவர் கூட இருக்கணும்னு வந்ததே அதுக்கு தான். இயேசு கூட இருப்பார். அவர் கூட இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு என்ன செய்யும், தீர்தான். சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாரு கூட இன்றைக்கி உலகத்தில் அவங்க ஆண்டவரை கும்பிடாதனால அவங்க கூட இருக்க மாட்டார். நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் கூட இயேசு இருக்காரா? இம்மானுவேல்னு பேர் வச்சாப்புல போதுமா? இயேசு கூட இருப்பாரா? இருக்காரா? எல்லாரும் கூட இயேசு இல்லை. ஏன் இல்லை? அப்போ யாரு கூட தான் இயேசு இருப்பார்? அவரே சொல்கிறாரு, ஆனால் உங்கள் கூடவே, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு தானே வந்து பிறந்தார். அப்படி இருந்து நம்ம கூட இல்லை. ஏன் இல்லை? நம்ம கூட தூக்கிட்டு தனியாக படகு பிடிச்சி போயிட்டுருக்கோம். நம்ம தனியாக வாழ விரும்புகிறோம். நம்ம மனமோன போக்கில் போக விரும்புகிறோம். அப்படி இருந்தால் இயேசு இல்லாமல் போனால் நமக்கு என்ன காற்று வரும்? எதிர்காற்று தான் வரும். ஒரு காரியம் முன்னேற முடியாது. ஒரு முன்னேற்றம் இல்லை. எந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. நஷ்டம். இயேசு இல்லாததனால் மரியாள் மார்த்தாள் வீட்டில் நஷ்டம். இயேசு இல்லாதனால் சீஷர்களுடைய படகுக்கு முன்னேற்றம் இல்லை.
அப்போ நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் போகும். ஆகவே இயேசு நம்மோடு இருக்கணும். ஆமேன். இருக்கணுமா வேண்டாமா? உங்கள் கூட இயேசு இருக்கணுமா வேண்டாமா? அவரும் விரும்புகிறார், இருக்க விரும்புகிறாரு. ஆனால் இயேசு இருக்கணும்னா யாரு கூட இயேசு இருப்பார்? ஒரு 4 பேரை சொல்ல போகிறேன். நறுக்கணும். 4 சொல்கிறேன்னா 3 சொல்கிறேன்னா உங்கள் இருக்கிற பொருள் நேரத்தை பொறுத்து. இப்போ மணி 10 ஆகி போச்சு. நம்பர் 1 வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். இயேசு யாரு கூட இருப்பார்? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க. இருக்கட்டும். என்னை யாரு கூட இருக்காரா? என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களை அனுப்பினால் உங்க கூட இயேசு இருப்பார். என்னை கர்த்தர் இந்த ஊருக்கு அனுப்பினபடியால் என் கூட இயேசு இருக்கிறார். இயேசுவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் இயேசு கூட பிதா பேசுங்க இருக்கிறாரா? இப்போ உங்களை இந்த சபைக்கு அனுப்பியிருக்காரு. எங்கேயோ பிறந்தீங்க, யாரு கூடயே பிறந்தீங்க, எந்த தெருவிலே பிறந்தீங்க, எந்த ஊருக்குள்ளே பிறந்தீங்க, எந்த இடத்துல பிறந்தீங்க, உங்களை தனியாக பிரித்து எடுத்து உங்கள் குடும்பத்தில், உங்கள் கோத்திரத்தில், உங்கள் வம்சத்தில், உங்கள் ஊருக்குள்ளேருந்து உங்களை பிரித்து எடுத்து ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு சர்ச் இருக்குது, அங்கே பரலோகம் போகிற கூட்டம் பூரா அங்கே இருக்குது, அதில் போய் என்ன செஞ்சுக்க சேர்ந்துக்கன்னு இங்கே அனுப்பியிருக்காரு. அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. பரவாயில்ல, எங்கிட்ட ஒன்றுமே அல்லையா காணும். உங்களுக்கு அனுப்பலையே ஆண்டவர். ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி, நீங்கள் தற்செயலாக வந்தேன்னு நினைக்காதீங்க. அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், எனக்கு நோய் இருந்துச்சு, ஜோமண்ண வந்தேன், அப்படியே நான் சோமாகி இருந்துட்டேன், அல்லது பேய் பிடிச்சிருந்துச்சி வந்தேன், அதனால நான் இந்த சர்ச்சில் இருக்கேன், அப்படி நினைக்காதீங்க. இந்த பேயும் நோயும் தந்து இங்கே அனுப்புகிறாரு. இல்லைன்னா நீங்கள் சும்மா வருவீங்களா? உங்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நீங்க தற்செயலா இங்கு வரவில்லை. அநாதி தீர்மானத்தின்படி உங்களை பரலோகம் கொண்டு போக இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த இடம் பரலோகத்துக்கு பயிற்சி எடுக்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. பரலோகம் போறதுக்கு ட்ரைனிங் சென்டர். சர்ச் இஸ் எ ட்ரைனிங் சென்டர். இங்கே ட்ரைனிங் எடுக்கிறோம். எப்படி ஆராதிக்கணும், எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும், எல்லா ட்ரைனிங் நடக்கிறது. இங்கே பயிற்சி எடுத்து தேறினவர்களை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஒரு நாள் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போவார். ஆகவே உங்களை கர்த்தர் பரலோகத்துக்கென்று இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் இங்கே உங்களை அனுப்பினபடியால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். அவர் அனுப்பினது உண்மையானால், கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது உண்மையானால், அவர் உங்க கூட இருப்பது நிச்சயம். அப்படி என்றால் அவரால் அனுப்பப்பட்டவர்களுக்கு கூட இருந்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஒரு 2 சாட்சி மட்டும் சொல்கிறேன். 1 வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெனிசிஸ் 45 verse 5 வாசிங்க. இவ்விடத்திலே என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு व्यसனமாகவும் மனசு கஷ்டமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய பேரன், ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன், இப்படி வரிசையை சொன்னதையும் சொல்லுவீங்களோ? ஆபிரகாம் பேரன்னா சொல்ல புரியலையா? ஆபிரகாம் பேரன் யாக்கோபு. யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேர பிள்ளைகள். யாக்கோவுக்கு 4 பொண்டாட்டி, 12 ஆம்பளை பிள்ளை, 1 பொம்பளை பிள்ளை, 13 பிள்ளை, அப்புறம் மருமக்கமாறு, அப்புறம் பேர பிள்ளைகள். இப்படி ஒரு 70 டிக்கெட் இருக்குது. இந்த குடும்பத்தில் எத்தனை டிக்கெட் இருக்குது? 70 டிக்கெட் இருக்குது. இப்படி இருக்கிற அந்த குடும்பத்தில் 11வது மகனை கொண்டு போய் எகிப்துக்கு அனுப்பி, அதுக்கு பிறகு இந்த 70 டிக்கெட்டையும் அங்கே கொண்டு போய் 69 டிக்கெட்டையும் எங்கே சேர்த்து?
எகிப்தில் சேர்த்து இவங்களை அங்கே ஒரு பெரிய ஜாதியாக 20-30 லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய ஜனத்தொகையாக உருவாக்கி அதுக்கு பிறகு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படியே வனாந்திர மார்க்கம் கூப்பிட்டு வந்து அந்த தேசம் முழுவதையும் பரவி உட்கார வைக்கணும்னு சொல்கிறதான் தேவனுடைய திட்டம். இப்போ சும்மா போங்கன்னா போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் வாழ்ந்த பூமி தான் இது கானான், இந்த தேசம். ஆகவே எங்கள் முற்பிதாக்கள் வாழ்ந்த ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் வாழ்ந்த அந்த தேசத்தில் வாழணும், அங்கே சொத்துக்கள் இருக்குது, நாங்கள் போக மாட்டேன்னு தான் இருப்பாங்க. அங்கே போக வைக்கிறதுக்காகவே யாரை முதல்ல அனுப்புகிறாரு? யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பை எப்படி அனுப்புனாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போனால் அண்ணன்மாரெல்லாம் பிடிச்சி அடின்னு அடித்து குற்றுயிராக்கி காயப்படுத்தி அந்த பக்கம் வந்து வியாபாரிகள்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட அவங்க கொண்டு போய் எகிப்தில் இருக்கிற ஒரு பெரிய மந்திரி வீட்டில் 40 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டானு. 40 வெள்ளிக்காசுக்கு விற்று இப்போ ஒரு மந்திரி வீட்டில் யாராக இருக்கிறான்? வேலைக்காரனாக இருக்கான். அந்த போத்திபார் என்ற மந்திரி வீட்டில் யோசேப்பு வேலைக்காரனா. இங்கே யாக்கோபுடைய 11வது மகன் செல்ல மகனாக இருந்தவன் இப்போ எகிப்தில் வேலைக்காரனாக இருக்கான். மீதி எல்லாரும் இங்கே கானான் தேசத்தில் இருக்காங்க. ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த தேசத்தில் ஒரு நாள் பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே யோசேப்பு உயர்த்தப்பட்டு அந்த தேசத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார். அந்த அரசனாகிய பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். அங்கே யோசேப்பு உயர்ந்த பதவியில் இருக்கிறார். இங்கே பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வந்தது பிழைக்கிறதுக்காக எல்லாரும் எங்கே போகிற நிலைமை வருது? எகிப்து. அப்போ பஞ்சத்தில் போய் அரிசி பருப்பு வாங்க போன இடத்துல, அங்கே பஞ்சத்துக்கு போன இடத்துல பஞ்சத்தில் இவங்க போய் பருப்பு அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்துடுவோன்னு தான் போனவங்க. அங்கே போனால் அங்கே அதிகாரியாக இருக்கிறவன் யார்? தன் கூட பிறந்த சகோதரனாகிய யோசேப்பு. இவங்களுக்கு அவங்கள அடையாளமே தெரியல. யோசேப்பு அடையாளம் தெரியல. ஆனால் யோசேப்புக்கு அண்ணன்மார அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே நின்பாட்டு அவ்வளோ வரைக்கும். ஏண்டா எந்த ஊருக்காரங்கடா நீங்களாம்? நாங்கள்லாம் கானான் தேசத்துக்காரங்க. எத்தனை பேர் நீங்கள்? எத்தனை பேர்? உங்கள் அப்பா பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் யாக்கோபு என்ற இஸ்ரவேல். எப்படி? யாக்கோபு என்ற இஸ்ரவேல். உங்கள் அப்பா இருக்காரா உயிரோட? எல்லோரும் இருக்கார். இருக்கா? எப்படி இருக்கார்? இருக்கார். வயசாகி போச்சுல, அப்படி இருக்கார். எல்லாத்துக்கும் பூரா முழுசும் விசாரிச்சிட்டேன். விசாரிச்சோன்னே தண்ணி ரூமில் போட்டுவீங்களாம் அடைச்சி வைக்கின்றது. அவ்வளோ பேரை பிடிச்சி தண்ணி ரூமில் போட்டு அடைச்சி, ஐயா நாங்கள் அரிசி பருப்பு வாங்கிட்டு போகணும், அவ்வளோ பேரும் பசி பட்டினியில் கிடக்காங்க. கெட்டங்கடா, நீங்கள் எல்லாம் சரியான நாட்களில் திருட்டு போயிடு. நீங்கள் அரிசி பருப்பு வாங்கன்னு வந்து இங்கே கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க. ஒன்று அரட்டான். அவனுக்கு டெர்ராகி போச்சு. ஐயோ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமாடான்னு சொல்லி தண்ணி ரூமில் விட்டு எல்லாரையும் போக விட்டுட்டு யோசி தனியாக போய் கேட்குறாரு, ஹலோ என்ன யாருன்னு தெரியுதா? ஐயா யாருன்னே தெரியலையா. பயந்து போயிருக்கேன். ஒரு தடவை வந்துட்டேன், இனிமேல் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன், என்ன எப்படியாவது எங்களை விட்டுருங்க, எங்கள் அப்பா ரொம்ப தேடுவார். என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையா. என்னை இவ்விடத்திற்கு நீங்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ஏன் இவங்க சாதாரணமாக விட்டு போடலை? என்ன செஞ்சவனுங்க? சாகிற அளவுக்கு கொல்ற அளவுக்கு சாகிற அளவுக்கு அடித்தவனுங்க. அடிச்சதுனால ஆஹா நம்ம எவனை கொல்லுன்னு நினச்சோமோ இப்போ அவன் நம்மளை கொல்ற நிலைமைக்கு ஆகி போச்சப்பா. செத்தம்டா, இன்னைக்கு நம்மளை பழி வாங்கத்தான் போகிறான்னு நினச்சி இவங்க பயந்து போயிருக்காங்க. அப்போ தான் யோசேப்பு சொல்கிறார் ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. இல்லை, நாங்கள் தான் சஞ்சலப்படணும். ஏன்னா உண்மையிலே சஞ்சலப்பட வேண்டியது யார்? யோசேப்பு தான் சஞ்சலப்படணும். ஏன்னா சண்டாள பாவிகள், என்னை அடித்த பாவிகள், என்னை விற்று போட்ட பாவிகள் இன்னும் உண்மையிலே சஞ்சலப்பட வேண்டியது யார்? யோசேப்பு. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் சஞ்சலப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. அங்கே தான் அந்த மன்னிக்கிற பெருந்தன்மை. யார்கிட்ட? மன்னிக்கிற ஒரு பெருந்தன்மை. நீங்கள் சஞ்சலப்படாதீங்க அண்ணே. அண்ணன்மார்களை பார்த்து சொல்ல, அண்ணே நீங்கள் ரூபண்ணே ஒன்றும் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. நீங்கள் என்னை விற்றுப்பட்டதுனால் நீங்கள் விசனப்படப்பாடான்னு.
உங்களுக்கெல்லாம் ஜீவரட்சணை, உங்களுக்கெல்லாம் உங்கள் ஜீவன்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் கர்த்தர் என்னை முன்னாடியே இந்த ஊருக்கு அனுப்பினார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் என்னை அனுப்பினவர் என்னை சும்மா அனுப்பலை, அவர் என் கூடவே இருக்கிறார். இப்போ வாசிங்க 39 அதிகாரம் 2 வசனம். எப்படி இருக்காருன்னு சொல்கிறார். வாசிங்க 39 அதிகாரம் 2 வசனம். ஆதியாகமம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. நல்லா கவனிச்சுக்கங்க. இவர்கள் விற்று போட்டார்கள், இவர்கள் அடித்தார்கள், இவர்கள் விற்று போட்டார்கள். தேவனோ யோசேப்பை அனுப்பினார். அனுப்பின தேவன் யோசேப்போடு சொல்லுங்க கூட. அப்போ நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கீங்க, உங்களை கர்த்தர் உங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காரு, உங்க வீட்டில இருந்து இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆமென். உங்கள் வீட்டில் இருந்து கூரை வீடோ, ஓட்டு வீடோ, மாடி வீடோ, கல் வீடோ, எந்த வீடோ வீட்டிலேருந்து இந்த சபையாகிய தேவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கார். அனுப்பி வச்ச தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கூட இருக்க அவர் கூட இருந்ததுனாலே எப்படி இருக்கானா? காரிய சித்தி உள்ளவன். ஆண்டவர் கூட இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? காரிய சித்தி உள்ளவன். காரிய சித்தி உள்ளவன் என்ன? சித்தின்னா என்ன? காரியம்னா தெரியுது, மேட்ரு. சித்தினா, சித்தினா அம்மாவுக்கு தங்கச்சி, அப்படித்தானே? ஹலோ, சித்தினா என்ன தெரியுமா? வாய்க்க பண்ணுவது, ஜெயிக்க பண்ணுவது, வாய்க்க பண்ணுவது, சக்ஸஸ் ஆக்குவது. நம்ம பாஸ்டர் சொன்னது சக்ஸஸ். காரியத்தை சக்ஸஸாக வாய்க்க பண்ணுவது. பிள்ளையாருக்கு இன்னொரு பேர் தெரியுமா? என்ன விநாயகர்? பற்றியெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே. என்ன விநாயகர்? சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க பிள்ளையார் பேர்கள். அப்படின்னா காரியத்தை வாய்க்கணும். அப்படி ஒரு பேர் இருக்குது, சித்தி விநாயகர். அதுபோல் நம்முடைய காரியங்களை நாம் வாய்க்க பண்ணுகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். யோசேப்பு கர்த்தர் கூட, அவர் யோசேப்பு கூட இருந்தபடியால் அவன் செய்வதை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். இந்த 11 மாதம் உங்களுக்கு வாய்க்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் கூடவே இருந்து இந்த வருஷ கடைசி நேரத்தில் உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நீ ஜெபிச்ச ஜெபத்தை எல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். அதுதான் உன் கூட இருப்பதற்கு அடையாளம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பது, காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு ஆள் யாருன்னா தாவீது. யார்? தாவீது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சாயத்து ஓடுது. என்ன பஞ்சாயத்துனா, இஸ்ரவேல் தேசத்திலே சவுல் அரசனாக இருக்கிறான். யார் அரசன்? சவுல் அரசனாக இருக்கான். அங்கே பெலிஸ்தியர்கள் அங்கே சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. பக்கத்து தேசத்தை சேர்ந்த பெலிஸ்தியர்கள் அவங்க சண்டைக்கு வந்திருக்காங்க. அவங்க பூரா ராட்சதர்களாக இருக்காங்க. அப்படியே வாட்ட சாட்டம், அப்படியே பனைமரத்தில் பாதி இருக்காங்க, அப்படியே இருக்காங்க, அப்படியே ஹைட்டாக அப்படியே இருக்காங்க, நல்லா முதுக்கு நல்லா தின்னோட்டு நல்லா பொழுன்னு இருக்காங்க. அவங்க வேறு வந்து நிற்கிறாங்க. இவங்களை பார்த்தா பாவம் போல் இருக்குது. அம்புட்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க நிற்கிறான். அதில் தலைவன் யாருன்னா கோலியாத்து. அவன் சொல்லுகிறான், உங்களில் என்னோட சண்டைக்கு வரக்கூடிய நாங்கள் முழு ஜனங்களும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர வேண்டாயா? என்னை ஒரு ஆளை கொன்னாலே எங்கள் முழு பெலிஸ்தியர்களையும் கொன்னதுக்கு சமம். யாராவது ஒத்தைக்கு என்னோட சண்டைக்கு வர முடியுமான்னு கூப்பிட்றான். டெய்லி கூப்பிட்றான், 40 நாளாக கூப்பிட்றான். ஒருத்தங்க கூட போய் இந்த கோலியாத்தோட சண்டை போட ஆளே இல்லை. இப்பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஆடை பற்றிக்கிட்டு போகணும், சாயங்காலம் ஆடை பற்றிக்கிட்டு நைட்டு வரணும். இதுதான் டியூட்டி. அப்படி தானே ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். ஆடு மேய்க்கிறவங்க வேறு எந்த டியூட்டியும் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் ரேஷன் கடைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ஆஸ்பத்திரி போகிறேன்னா ஆடு பூரா என்ன ஆயிரும்? பட்னியாக போயிடும். அதனால கரெக்டாக ஆடு மேய்க்கிற வேலை அது அப்படி பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மாற்று ஆளாவது போய் ஆடு மேய்ச்சாகணும். வேறு யாரும் போகிற நிலைமையில் இல்லை அந்த வீட்டில். அதனால் தாவீது தான் ஆடு மேய்ச்சி ஆகணும். ஆனால் அவனை கர்த்தர் இந்த கோலியாத்தோடு சண்டை போட்ட அனுப்புகிறார். அவருக்கு அந்த சண்டை போடுறதுக்குன்னு அனுப்பாமல் அண்ணமார் அங்கே மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொண்டு போகிறான்? சாப்பாடு கொண்டு போகின்ற பேரில் போகிறான். நல்லா கவனிச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களை சபைக்கு இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு ட்ரெயின் பண்ணி பரலோகம் கொண்டு போகணுன்றது தேவனுடைய திட்டம். அதுக்கு சும்மா வர சொன்னால் வருவியலா சர்ச்சுக்கு ஒரு நோயை கொடுத்து
ஒரு பேயை கொடுத்து போ அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணினா உன் நோய் போயிடும், உன் பேய் போயிடும் சொல்லி இங்கே அனுப்பி வச்சார். இங்கே வந்தியே நோயும் போச்சு, பரலோகத்துக்குரிய ஆளாகவும் மாறியாச்சு. அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போக போய் இப்போ தாவீது அந்த கோலியாத்தை ஜெயிச்சு அவனை சண்டையிட்டு ஜெயிச்சு வசிங்க. அந்த வசனம் 37 வசனத்தில் 17:37. பின்னும் தாவீது கடகடன்னு வசிங்க. அவர் ரிப்போர்ட்டு கொடுக்குறான். அவன் அரசன் கேட்குறான், சவுல் எப்படா நீ சண்டை போடுவே? சின்ன பையல 16-17 வயசு பையலாக இருக்க, அவன் ராட்சதான் நான் நிற்கிறான், நீ எப்படி அவனோட சண்டை போடணும்? ஐயா ராஜா, உங்களுக்கு ஒரு விவரம் பத்தாது, நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. கரடி ஒரு தடவை என்கிட்ட, சிங்கம் ஒரு தடவை வந்துச்சு, அதை சண்டையிட்டு நான் ஒத்தையில் ஜெயிச்சிருக்கேன். கரடி ஒரு தடவை என்கிட்ட வந்துச்சு, அதோட சண்டையிட்டு நான் அதை ஜெயிச்சிருக்கிறேன். அதையெல்லாம் ஜெயிச்ச தேவன் இந்த பெலிஸ்தியனை தப்புவிப்பார். இந்த பெலிஸ்தியனோடு சண்டை போட்டு என்னை அதிலிருந்து காப்பாற்றுவார். என்னை மட்டும் இல்லை, நம்ம தேசத்தை என்ன செய்வார்? காப்பாற்ற. அதுக்கு அப்பொழுது சவுல் சொல்ல தாவீதை பார்த்து, போ மகனே, நீ செத்தா என்ன பொழைச்சா என்ன, போ, எங்களை காப்பாற்றினா போதும். எப்படி சொல்கிறாரு? போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, உன்னோடு இருப்பாராக, போ. உங்களுக்கு மீதி எல்லாம் தெரியும். தாவீது போனார், கவாங்கல் எடுத்தார், அடித்தார், கோலியாத் செத்தான், முடிஞ்ச கதை, ரசிக்கப்பட்டான். நல்லா கவனிக்க வேணும். கர்த்தர் கூட இருந்ததினால், தாவீதை கர்த்தர் அனுப்பி வைத்ததினால் அவன் கூட இருந்தார். நல்லா கவனிக்க. கர்த்தர் தாவீதை அனுப்பி வைத்ததினால் அவன் கூட இருந்தார். அவன் கூட இருந்ததினால் அன்னைக்கு யுத்தத்தில் ஜெயித்து கொடுத்தான். இன்னொரு வசனம் அதுக்கு வாசிக்கிறேன். 18 அதிகாரத்துக்கு வாங்க, அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. தாவீது ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் பாருங்க. 14 வசனம் 18-14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம், தன்னுடைய இந்த கோலியாத்து விஷயத்தில் மட்டுமல்ல, தன் செய்கைகளில் எல்லாம் யாராயிருந்தான்? புத்திமானாயிருந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட. அப்போ கூட இருந்தால் நாம் எல்லா காரியத்திலும் புத்திமானாக இருப்போம். கர்த்தர் கூட இருந்தால் எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். கோலியாத்தை மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயிக்க வைப்பான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பார். நம்மளை இந்த ஊருக்கு, இந்த சபைக்கு கொண்டு வந்தது உண்மையானால், அனுப்பினது உண்மையானால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அவர் மட்டும் கூட இருந்துட்டா உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரவிட மாட்டார். அவர் மட்டும் கூட இருந்துட்டா என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி விடுவார். அவர் மட்டும் கூட இருந்தால் ஒரு சம்பவம் நமக்கு நஷ்டம், கேடு, எதிர்ப்பு எதுவும் வராமல் பாதுகாத்துக்கலாம். வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ரெண்டாவது, கர்த்தர் யாரோடு இருப்பார்? சீக்கிரம் இடங்கள் பார்க்கலாம். அதே வசனம் யோவான் 8:29. இருக்கிறார், அனுப்பினதினால் என் கூட இருக்கிறார். ரெண்டாவது, நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்போது செய்கிறபடியால் அவர் என் கூட இருக்கிறார், என்னை தனியாக விடவே மாட்டார். ரெண்டாவது, கர்த்தர் எப்போ கூட இருப்பார் சொல்லுங்க? பிரியமானதை, கடவுளுக்கு பிரியமானதை, ஆண்டவருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை, ஏசப்பாவுக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறவர்களாக இருந்தால் பிதா இயேசு நம்மோடு இருப்பார். பிரியமானது என்னன்னே தெரியலையே பாஸ்டர். எது பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானது எது? அப்படியே பிரசங்கத்தில் தூங்கி தூங்கி விழுவதான் இல்லை? எதுதான் பிரியம்? ஆண்டவருக்கு எது பிரியம் தெரியுமா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நிறைய இருக்குது அவருக்கு பிடிச்சமானது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நேரம் இல்லாதனால. நீதிமொழிகள் புஸ்தகம் 21 அதிகாரம் 3 வசனம். எது அவருக்கு பிடித்தமானது? சொல்லுங்க, எது பிரியமா? வெறும் பலின்னா என்னது? பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்யணும். நீதியும் செய்யணும். எதை விட? என்ன பலி? சங்கீத புஸ்தகம் 50 சங்கீதம் 23 வசனம். என்ன பலி? என்ன பலி? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை. அப்போ என்ன பலி சொல்லுங்க? இப்போ ஆடை கொண்டு வந்து பலியிட வேண்டாம், மாடை கொண்டு வந்து பலியிட வேண்டாம், கோழியை கொண்டு வந்து பலியிட வேண்டாம், புறாவை கொண்டு வந்து பலியிட வேண்டாம். ஒரே இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க.
நல்லா சொல்லுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இப்போ சொல்லுங்க. பலி செட்டு. இதை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டான், நான் மனசுக்குள்ளே சொல்லுவேனே. நோ, மனசுக்குள்ளே சொல்கிற விஷயம் இல்லை. எதுக்கு சொல்லணும்? வாயை திறந்து உதடினால் உச்சரித்து சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்தோத்திரம் சொன்னால் போதாதான், நிறைய ஸ்தோத்திரம் சொன்னால் எது பெருகுமா? அது தெரியாதா? 2 சாமுவேல் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனம். 2 கொரிந்தியர் 4:15. மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேக ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. அப்போ எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னால் கிருபை பெருகும்? அநேக ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க ஸ்தோத்திரம். இங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீவன் இருக்கா என்னன்னே தெரியல. ஆண்கள் பக்கம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லத்தான் எது பெருகும்? கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை. இப்போ நல்ல ஸ்தோத்திரம் சொன்னீங்க. இதை விட முக்கியமானது ஒன்று, நீதி. நீ எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்துருவோமா? ஸ்தோத்திரம் சொன்னால் எது பெருகும்? கிருபை பெருகும். ஆனால் ஸ்தோத்திரம் சொல்கிறதை விட எது முக்கியம்? எது கடவுளுக்கு பிரியமானது? நீதி இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன்ட்ட என்ன இருக்கணும்? நீதியும் இருக்கணும், நியாயமும் இருக்கணும். நியாயமாக நடந்துக்க. நீ உலக மனுஷனோட கேடாக நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது நியாயமாக பேசணும். நியாயமாக பேசு, நீதியாக நடந்துக்க. உன் பிள்ளைக்குன்னா இப்படி செய்வியா? மருமகன்னா மட்டும் இப்படி செய்கிறியே? மாமியார்னா மட்டும் உனக்கு இலக்காரமா? உங்கள் அம்மாவனா எவ்வளோ நல்லா நேசிக்கிற? ஹலோ, உங்கள் அம்மானா எங்கள் அம்மா, மாமியார்னா அப்படி ஒரு இலக்காரம். அப்படி இல்லை, கொஞ்சமாக எப்படி நடந்துக்க. நீதியும். நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னேன், நீங்கள் கோச்சிக்க. நியாயம் தேவை, நீதி தேவை ஒரு கிறிஸ்தவனிடத்தில். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னோடு. அப்போ நீங்களும் நானும் பிதாவுக்கு பிரியமாக, நீதியாக, நியாயமாக நடந்துக்கிட்டோம்னா நம்ம கூடவே அவர் இருப்பார். அவர் கூடவே இருந்துட்டா நமக்கு ஒரு குறையும் வராது. அப்படி கூட இருக்கத்தான் அவர் யாராக வந்தார்? இம்மானுவேலாக வந்தார். சொல்லுங்க. அப்படி கூடவே இருந்தது யார் தெரியுமா? தாவீது. அவர் பிரியமானதை செஞ்சு கூடவே இருந்ததுக்கு எக்ஸாம்பிள் தாவீது. வாசிங்க. ஏன் தாவீதை எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன்னா, தாவீது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். தாவீது ஒரு முக்கியமான நபர் பழைய ஏற்பாட்டில். எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஏனோக்கிலேருந்து, நோவாவிலேருந்து, ஆபிரகாம்லேருந்து, ஈசாக்கிலேருந்து, யாக்கோபிலேருந்து, மோசேலேருந்து 80 பேர் இருக்காங்க. ஆனால் இயேசுவை யாருன்னு தான் கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தாவீது. யூதாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நாடார் சாலமோனுக்கு பிறகு பிரிஞ்ச பிறகு தெற்கு ராஜ்யம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதில் மொத்தம் 20 ராஜாக்கள், 14 ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை ராஜா? மீதி எல்லாம் மோசம். எப்படி எந்த அடிப்படையில் நல்ல ராஜா கெட்ட ராஜான்னு பிரிக்கிறான்னா, தாவீதத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார் ஆண்டவர். என் தாசனாகிய தாவீதை போல இவன் செம்மையானதை செய்தபடியால் அவனுக்கு இதெல்லாம் செய்வேன். அப்போது எக்ஸாம்பிளுக்கு கூட யாரத்தை எடுக்கிறாரு? தாவீது. இன்னைக்கு வரைக்கும் தாவீது பெயர் நிலைச்சிருக்கு. அப்படி என்ன இந்த தாவீது அப்படி என்னதான் பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சார்? அப்படி என்னதான் செஞ்சார்? வாசிங்க. அவர் சொல்கிறாரு 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10 வசனத்தில். சீக்கிரம் எடுங்க. நாளுக்கு நாள் என்ன செஞ்சாராம்? வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தார். ஏன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் யாராக்கிட்டார்? நம்ம திட்டும் போதே நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு திட்டுவோம். இவன் ஆடு மேய்ச்சவனே யாராக்குறாரு? அரசனாக்குறாரு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சதனுடைய ரகசியம், கர்த்தர் அவனோடு இருந்தார். எப்படி அவர் விருத்தி அடைஞ்சார்? எப்படி கர்த்தர் அவரோடு இருக்க காரணம் என்னன்னா, அவன் தாவீது கர்த்தருக்கு பிரியமானதையே
செய்தார். எப்படி செஞ்சார் வாசிங்க? 143 சங்கீதம் 10 வசனம். 43 சங்கீதம் 10 வசனம். நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் போதிங்க. அப்போ அவர் கேட்கறத பாருங்க. ஆண்டவரே எனக்கு சொத்து சொகத்தாங்க, இந்த அரச பதவியை தாங்க, அல்லது இந்த அரச பதவி எனக்கு தக்க வைக்க உதவி செய்யுங்க, இப்படியா கேட்டாரு? சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு மட்டும் செஞ்சுட்டா நம்ம நினைக்கிறதுக்கு மேல அவர் செஞ்சிருவாரு. அவருக்கு பிரியமானது என்ன செஞ்சிட்டார்? அப்படி என்ன செஞ்சார்? ஒன்றும் இல்லைங்க. நல்ல வாயை திறந்து பாடுவார், தோத்திரம் பண்ணுவார், துதிப்பார். யார்? இதுதாங்க அவருக்கு. இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருக்கு பிடிக்கிறது என்னன்னு பார்த்து செஞ்சிடணும். ஆடு மேய்க்கத்தானே போக சொல்லி ஒரு கம்பை தூக்கிட்டு டிஃபன் பாக்ஸு சோறை தூக்கிட்டு போக வேண்டியதானே. அவங்க ஊரில் சோறு கிடையாது, சப்பாத்தி. 4 சப்பாத்தி எடுத்துக்கிட்டு ஆடு மேய்க்கிற இடத்துக்கு கம்பை எடுத்துக்கிட்டு ஆடை பற்றிக்கிட்டு போக வேண்டியதானே. இவர் எதை தூக்கிட்டு போவார்? கிட்டாரை தூக்கிட்டு போவார். ஆடு மேய்க்கிற இவர் பாட்டை ரசிக்க அங்கே ஆடுகள் இருக்குது, கேட்டுக்குமா? இல்லை மனுஷர் உண்டா? ஒருத்தர் கிடையாது. ஆனால் ஒத்தையில் உட்காந்துக்கிட்டு ஆடை பூரா மேய விட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு டிங் 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 டிங்னு பிட்டு போட்டுக்கிட்டு என்ன ஆத்மாவே கத்தரை தோத்திரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார், பாடிக்கிட்டே இருப்பார். இவர் பாட்டை ரசிக்க ஒரு ஆள் கிடையாது, கேட்க ஒரு ஆளும் கிடையாது. தப்பாக பாடினேன்னு சொல்ல ஆள் இல்லை, நல்லா பாடுறேன்னு சொல்ல ஆள் இல்லை. எவரும் கேட்டானே கேட்காட்டானப்பா என் தேவன் நான் பாடுகிறேன்னு நான் பாடல பாடிக்கிட்டு இருப்பான். இப்படி பாட 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 யாருக்கு பிடிச்சி போச்சு? இங்கே சவுல் ராஜா போக்கு சரியில்லை. இவன் தப்பு மேலே தப்பு பண்ணுறான். சோசியம் வெரைட்டிலாம் போக ஆரம்பிக்கிறான். இவர் இஸ்ரவேலன் குறி பார்க்கலாமா? போக ஆரம்பிக்கிறான். அழிச்சிருன்னா ஒழிச்சு வைக்கிறான். எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை. அப்போவே கர்த்தர் முடிவு எடுத்துட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லி இவனை தீக்கிட்டு வேற ஆளை நான் ராஜாவாக்க போகிறேன்னு போய் சொல்லிடுறவன்ட்டுன்ட்டார். அப்போது இப்போ சவுலுக்கு பதிலாக வேறொருத்தர் ராஜாவாக்க போகிறாரு. அப்போ வேதம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனுக்கு தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுதலையே இஸ்ரேல் நாடு முழுவதும் உலாகிக்கிட்டு இருக்கு. அந்த தேசம் முழுவதும் உலாவுது. யாரை இந்த சவுலுக்கு பிறகு ராஜா வாக்கலான்னு பார்க்கும்போது அங்கே காட்டுக்களை ஒரு ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. யார்? பிடிச்சி போச்சு. இவனை தாண்டா ராஜாவாக்க நினைக்கிறான். ஏன்னா இவன் எனக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கான், பாடுறான், நல்லா துதிக்கிறான், நல்லா பாடுறான், இவனை ராஜா ஆக்கிடுவான். பாட்டுக்கு ராஜ பதவிக்கு என்ன இருக்குது? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். நீ நல்லா பாடி துதிக்கிறாளாக இருந்தால் கர்த்தர் உன்னை தூக்கி கலெக்டர் ஆக்கிடுவார். உன் பிள்ளையை தூக்கி ஆசீர்வச்சிருவார், உன்னை தூக்கி மேலே வச்சிருவார். நல்லா பாடி துதிக்கிற கிருபை ஒன்று இருந்தால் போதும், என் கர்த்தர் உங்களை குடும்பத்தை உயர்த்திடுவார். நீ வந்து குத்துக்கல்லாட்டம் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவன் பென்டிகாஸ்ட்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரு தோத்திரம் பண்ண மாட்டே, கையை கட்டின கையை இப்படி வச்சுக்கிருவேன், நீ பாட மாட்டே, துதிக்க மாட்டே, சோத்திரம் சொல்ல மாட்டே, விரைச்சி போய் நிற்ப. இந்த மீன் விரைச்சி போயிருக்குமே மீன் கடையில் ஐஸ் பெட்டிக்கில் வச்ச மீன், அப்படி தானே? அப்படி மாதிரி விரைச்சி போய் கிடப்ப. நீ எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? துதிக்கிறார் பாருங்க. யார்? தாவீது துதிக்கிறார். கர்த்தர் சொல்லிட்டாரு, இவனைத்தான் நான் ராஜா வாங்கணும். உடனே சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, போ ஈசாயின் குமாரனில் ஒருத்தனை எனக்கு என்ன செய்ய. அப்போவே தாவீதான்னு சொல்லி அனுப்பக்கூடாது, இவர் பண்ணுறானே. இங்கே சாமுவேல் உட்காந்துக்கிட்டு ஈசாயை கூப்பிட்டு, ஏப்பா உன் மயங்களை போகிற வர சொல்லி உன் பிள்ளையில தான் ஒருத்தனை என்ன ஆக போகிறாரு ராஜா. அவன் இந்த 7 பேரத்தை நிறுத்தின ஒழிய 8வது ஆள் ஆடு மேய்க்கிறவனை விட்டுட்டார். அவனை வர சொல்லு. அப்பத்தான் சொல்கிறார், இவன் தான் இவனை விடாத, இவனுக்கு நீ ராஜாவாக என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்றாரு. உடனே அவ்வளோ பெரிய மனுஷன், வயசான கிழமை யார்? சாமுவேல் தாவீதை கண்ட உடனே என்ன செய்கிறாரு? 16-17 வயசு பையனை கண்டவனை எந்திரிச்சு நிற்கிறாரு. இவனை நீ என்ன செய்ய, அபிஷேகம் பண்ண. இவ்வளவு கர்த்தர் கிரியை செய்ய காரணம் என்ன? தாவீது தேவனுக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு இருந்தா எந்த இடத்துல நம்மளை கனப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமேன், ஆமேன். கையை தட்டுன்னு ஒரு ஆள் சொல்ல வேண்டியதில்லை, பாடுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வாய் துதிக்கணும், நம்ம கை தட்டணும். நாம இதை செய்ய ஆரம்பித்தா என் கர்த்தர்
கர்த்தர் எந்த இடம்னு பார்க்காம வந்து செய்வார். நீ எந்த இடம்னு பார்க்காம துதிச்சு கையை தட்டினா அவர் எந்த இடம்னு பார்க்காம உங்களை கனப்படுத்துவார். ஆமென். இதான் ரகசியம். இப்போ தாவீதை ராஜாவாக்குறார். ராஜா இப்படி கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. எனக்கு பிடிச்சன்னா இந்த பாட்டை விடலை. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு பேர் என்னது? தாவீது சாலமோன் ஆலயத்தை கட்டுற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் தான் சர்ச்சு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன கிடையாது? மியூசிக் கிடையாது, பாட்டு கிடையாது. வெறும் வருவாங்க, பலி செலுத்துவாங்க. அந்த பலி அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்க மேலே தெளித்து பாவ மன்னிப்பு கொடுத்து ஆசீர்வச்சு, ஆசீர்வாதம் இருக்கணும், உங்கள் மேல் தேவனுடைய முக பிரகாசிக்க கடவுது, உங்களை மேலே ஆசீர்வதிக்க கடவுது, இப்படி கடவுதுன்னு சொல்லி நீங்கள் கடந்து போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இவ்வளோதான் ஆராதனை. அங்கே எங்கே ஆசரிப்பு கூடாது. ஜனங்க வருவாங்க, பலி செலுத்துவாங்க, பாவ மன்னிப்பு ரத்தத்தை தெளிப்பாங்க, பாவ மன்னிப்பு கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ளே, இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற ஆராதனைக்குள்ளே எதை புகுத்துறாரு தாவீது? எதை புகுத்துறாரு? பாட்டு மியூசிக்கை உள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆராதனை முறைமையே மாத்துறாரு. ஏன்? இது ஆண்டவருக்கு பிடிக்கும். எது? பாட்டு. ஆராதனை சிஸ்டத்தை மாத்துறாரு. மாற்றி உள்ள பாடகர் குழுவை நியமிக்கிறார். ஆராதனை மியூசிக் டீம் அறிவுங்க, மியூசிஷியனை உள்ள கொண்டு வர்றாரு, பாடுறவங்களை வைக்கிறாரு. இப்போ அவர் கட்ட போகிற புதிய ஆலயத்தில் மியூசிக் டீம் இருக்கு, பாட்டு டீம் இருக்கு. கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க, மகிமை இறங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த பாடி துதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. அதை செய்கிறபடியால் ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார். அப்போ உங்கள் கூடயும் என் கூடயும் கர்த்தர் இருக்கன்னா நம்ம நல்லா என்ன செய்யணும்? எனக்கு பாட்டே வராது. யார் வராதுன்னு சொன்னது? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேலில் பாடுங்க. அது எக்ஸு, அது WXY எந்த ஸ்கேலாக இருந்தாலும் பரவாயில்ல. ABCD EFG என்னமோ சொல்லுவாங்க, என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச பாசையில், தெரிஞ்ச மெத்தடில், தெரிஞ்ச முறையில் பாடிருங்க. நீங்கள் பாட்டில் சின்ன பிள்ளை பாடுற மாதிரி பாடுங்க. தப்பாக பாடினாலும் சொல்லுங்கள். ஆமாம், பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது கர்த்தருக்கு ரொம்ப சொல்லுங்கள் பிரியமான செயல். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பா. ஐயோ, நேரமாகி போச்சே. இந்த பென்யமீன் ஒரு ஆள் இருக்கார், அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். சொல்லுங்கள், என்னது? பென்யமீன். உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். நேரமாகுதே, பந்தி வேறு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறோன்னா வாசிங்க. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு அவன் பிரியமானவன், கூட சுகமாக இருப்பான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுக்கு 12 ஆம்பளை பிள்ளைய, ஒரு பொம்பளை பிள்ளை. யார்? தீனாள், வீணாள், போனாள். தீனாள், வீணாள், போனாள். சரி, அவ்வளோ விட்டுருவோம். மொத்தம் எத்தனை ஆம்பளை பிள்ளைய? 12. இந்த 12வது மகன் தான் யார்? பென்யமீன். ராகேலுக்கு பிறந்தவன். யாருக்கு? ராகேலுக்கு பிறந்த. ராகேல் கடைசியாக பெற்ற 2 பிள்ளைகள், ஒன்று யோசேப்புன்னு, ஒன்று பென்யமீன். இந்த பென்யமீனுக்கு பிறந்த உடனே அவன் என்ன செஞ்சு போனான்? அடக்கடவுளே. பென்யமீன் பிறந்த உடனே ராகேலுக்கு என்ன நடந்துச்சு? செத்து போனா. நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க? அவன் செத்து போயிட்டான். அப்போ தாய் இல்லாமல் வளர்கிற பிள்ளை யார்? சொல்லுங்க. ஆனால் அவங்க அப்பா பென்யமீன்னு பேர் வைக்கிறாரு. பென்யமீன்னு அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தருக்கு அந்த பிரியமானவனாய் வளர்கிறான். கர்த்தருக்கு அவனால் ஒரு பஞ்சாயத்து கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு சல்லித்தனம் கிடையாது, சேட்டை கிடையாது. ஒழுக்கமானவனா, நல்ல பையனா. அப்படியே யூதா கோத்திரத்தோடு இணைஞ்சு சீட்டு விழுந்தப்போ யாருக்கு பக்கத்தில் விழுகுது? யூதா கோத்திரத்துக்கு பக்கத்தில். அது நாடுகளாக 2 நாடாக பிரியும் போது இந்த யூதாவும் பென்யமீனும் ஒரு நாடாகிக்கிட்டாங்க. மற்ற 10 கோத்திரம் ஒரு நாடாகிடுச்சு. அப்படி அந்த அளவுக்கு ஒரு அடக்கமான சமுதாயம், அடக்கமான கோத்திரம் யாருன்னா பென்யமீன். காரணம் அவன் கர்த்தருக்கு பிரியமான. யார்?
இன்னைக்கு அப்போது ராஜாக்கள் வேணுறப்போ நியாயாதிபதி காலம் முடிஞ்சு ராஜாக்கள் வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு இஸ்ரவேல் ஜனங்கள் பூரா கேட்குறாங்க சாமுவேல்கிட்ட. அப்போது கர்த்தர் ஒரு ராஜாவாக எந்த கோத்திரத்துலேருந்து செலக்ட் பண்ணுறாரு? இந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை ராஜாவாக்கினார். அப்படின்னா அவரே சூஸ் பண்ண ராஜாவா யாரை ஆக்கணும்னு சூஸ் பண்ண கோத்திரம் எது? இந்த பென்யமீன். சரி, புதிய ஏற்பாடு வருது. இந்த முழு இஸ்ரவேலர்களும் இயேசுவுக்கு விரோதமாக நிற்கிற கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்காங்க. இந்த யூத ஜனங்களை சரியாக சத்தியத்தை எடுத்து சொல்லி இந்த யூத ஜனங்களுடைய வாயை பூரா அடைச்சி இவங்களை சரி பண்ணுறதுக்கு இந்த 12 கோத்திரத்தில் யாரை தேர்ந்தெடுத்தா இந்த யூதர்கள் எல்லாம் அடங்குவாங்கன்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் அடக்கிறதுக்குன்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணார் புதிய ஏற்பாட்டில். யார்? பவுல். யார்? பவுல். பவுல் என்ன? எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம் தான். எந்த கோத்திரம்? அப்போது அங்கேயும் பென்யமீன், இங்கேயும் பென்யமீன். இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரதமராக இருக்கிறவர் யார்? யார்? பென்யமீன் நெத்தன்யாகு. இப்போ இருக்கிறவரும் பென்யமீன் கோத்திரத்தை. அப்போ பாருங்க, அந்த முழு ஜனங்களை லீட் பண்ணுறதுக்கு எந்த கோத்திரத்தை சூஸ் பண்ணுறாரு? காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்களையும் அதுபோல் சூஸ் பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சூஸ் பண்ணுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தர் கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மூணாவது யார் கூட இருப்பார் தெரியுமா? சீஷர்கள் இருப்பார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வசனம். முடிச்சிட்டேன். நீங்கள் முறைக்கிற பார்த்தா எனக்கு மாதிரி பயமாக இருக்குது. மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனம். சீக்கிரம் கடைசி வரைக்கும் வாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களோடு கூட இருப்பேன். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? நான் உங்கள் கூட இருப்பேன். அப்போ இயேசு நம்ம கூட இருக்கணும்னா யாராக மாறணும்? நம்ம சீஷராக மாறணும். நல்ல சீஷனாக மாறினால் இயேசு நம்ம கூடவே, சொல்லுங்க, இயேசு கூட இருக்கணும். நம்ம சீஷராக மாறணும். சீஷராக மாறினா போதாது, அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுகிற சீஷனாக இருக்கணும். அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுனா எடுக்கணும், திருவிருந்து எடுனா எடுக்கணும், ஆத்மா ஆதாயம் பண்ணணும், தசமாவும் கொடுனா கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும் போது அவர் கூடவே இருப்பார். இந்த மாதம், இந்த வருடம் முழுவதும் இருந்தவர் இந்த மாதத்தில் கூட இருந்து உங்கள் கூட இருக்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறார். உங்கள் கூட இருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றி, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்கள் கூட இருப்பதை அவர் நிரூபிக்க போகிறார். ஆமென். எழுந்திருச்சிருப்போம்.